சார் என் பேர் வந்து விக்கி சார். நான் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் போலூர் வட்டத்தில் டிப்ளமோ படிச்சுட்டு இருக்கேன். ஃபைனல் இயர். ஆல்ரெடி யூடியூப்பில் பார்த்துருக்கேன். நான் வந்து ஏற்கனவே எக்ஸல் வந்து ஒன்று கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் யூடியூப் பார்த்து அதை இது பண்ணேன். அதுக்கு வந்து கண்ட்ரோலருக்கு வந்து என்னால் ஒயரிங் பண்ண முடியல. அப்போ சர்ச் பண்ணும்போது உங்களை இன்ஸ்டியூட் பார்த்தேன். 2 இயர்ஸ் பேக் பார்த்தது. பார்த்துட்டு கொஞ்ச நாள் இதுவாகிடுச்சு. அப்பாகிட்ட கேட்டேன், நான் இன்னும் கொஞ்சம் இதுவாக நீ காலேஜ் இதுக்கு போ, நான் பண்ணுறேன்னாரு. இப்போ வந்து ஸ்கூட்டிக்கு ஒன்று போயிட்டுருக்கு. எல்லாம் ஓகே, டெஸ்டிங்லாம் முடிச்சு. ஆனால் அதுக்கும் கண்ட்ரோலுக்கு என்ன லைன் கொடுக்க முடியல. அப்போ வந்து யூடியூப்பில் அது இதுன்னு பார்த்தா என்னால் பிடிச்சிக்க முடியல. அப்போ மறுபடியும் இது பண்ணிட்டு சித்தப்பா கேட்டதுனால சித்தப்பா சேர்த்துக்கிட்டேன். ஒயரிங் கற்றுக்கலாம். முக்கியமாக பேட்ரி நம்மளே மேக் பண்ணி இது பண்ணுறதுனால ஒயரிங் வந்து கம்ப்ளீட்டாக அப்போது ஃபுல்லாக டிஸ்மேண்டில் பண்ணி கொடுத்தா என்னால் பண்ண முடியும். அந்தமாரி பேட்ரி இப்படி வேலை செய்யுதுன்னு தெரியும். ஆனால் அதில் என்னென்ன செல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, பிஎம்எஸ், அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. அதை கற்றுக்கலாம் அப்படின்ட்டு பேட்டரியோட வேரியன்ட்ஸ், அந்த பிஎம்எஸ் எப்படி வேலை செய்யுது, ஒரு இது பிராண்டட்லேயே எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி கற்றுக்கிட்டேன். கிளாஸ் வந்து எப்படி அந்த டைம் போகிறதே தெரியல. அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு அடுத்த டாபிக்னா எடுப்பாங்க அப்படின்ற அளவுக்கு நல்லா இன்ட்ரெஸ்ட். எப்படி சொல்கிறது, அடுத்தது ஒரு ஸ்டெப்புக்கு போகிறாங்கன்னா இங்கே வந்துட்டு இது பண்ணிக்கலாம். கிளாஸ் மாதிரி கற்றுக்கிட்டு அடுத்த ஸ்டெப் பண்ணலாம். அந்த கோல் வந்து ஃப்யூச்சரில் ஒர்க் ஷாப் மாதிரி இருக்கலாம். இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி என்னென்ன பண்ணலாம், எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோத் பண்ணால் இது பண்ணலாம். தேங்க்யூ எம்எம்.